சொன்ன டைமோட 3 நாள் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சொன்ன டேட்டில் வண்டி கொடுக்குறது எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது. ஒரு ஷோரூமில் நம்ம எடுத்து வந்தால் என்ன பண்ணுவோமோ அந்த ஃபீலோட ஒரு மடங்கு சேர்த்து இருந்துச்சுங்க. என் பழைய வண்டி பார்த்ததுக்கும் இப்போ ரீமாடல் ஆகி வந்து பார்க்குறதுக்கும் நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. என்னோட கார் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டனோ அதை விட இன்னும் அதிகமாக நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. குறித்த நேரத்தில் வந்து டெலிவரி கொடுத்தது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பெயிண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. மார்க்கெட் இல்லாத ஒரு கார் கொடுத்து நாங்கள் செகண்ட் அந்த பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆன் டைம் டெலிவரி, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டைப் 4 மாடிஃபிகேஷன். ரொம்ப புவர் கண்டிஷனில் தான் நாங்கள் வண்டி கொடுத்துருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு விட டைமிங்கும் கீப் அப் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாகவும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. புது வண்டியை தாண்டி நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. புது வண்டியோட மிக பிரமாதமாக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை விட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சார். நான் சொன்னதை விட எனக்கு 2 days பிஃபோராகவே எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. 7 days டைம் கேட்டாங்க, அந்த கரெக்டாக அந்த டேத்தில் டெலிவரி கொடுத்துட்டாங்க. இப்போ வண்டி பார்க்கும் போதும் இல்லை அதில் உட்காந்துருக்கும் போதும் அந்த புது வண்டியோட ஃபீல் வந்துருக்கு. அதுக்குன்னு விசாரித்து பார்த்ததில் வந்து இவங்க வந்து மற்றவங்களோட ரேட் எல்லாமே கம்மியாக தான் போடுறாங்க. 10 days சொல்லியிருந்தாங்க, பிஃபோர் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன். வண்டி நல்லா ஒரு கண்டிஷனில் இருக்குது. எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் டைம்லி ஹஸ் டெலிவர்ட் த வெஹிக்கிள் ஆல்சோ. முத நாள் கொடுத்த வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியம், ஒரு பிரமிப்பு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் ஒன் திங் வாட் ஐ லைக் திஸ், இட் இஸ் வெரி மச் டிரான்ஸ்பரண்ட். 10 days கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ கஸ்டமர் என்னோடய பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா 10 out of 10 தான் நான் இதுக்கு ஸ்கோர் நான் கொடுக்க முடியும். டெலிவரி டைம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இனோவா மட்டும் பண்ணல, கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சு. இங்கே எல்லாமே வந்து ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹலோ ஆல், வெல்கம் டு MGS Automotive. MGS Automotive திருப்பூரில் 10 வருஷமாக 3 பிரான்ச்சஸோட டயர்ஸ், அக்சசரிஸ், டீட்டெயிலிங், பாடி ஷாப், ஸ்பேர்ஸ், சர்வீஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் 175+ வெஹிக்கிள்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 70,000 வெஹிக்கிள்க்கு மேலே அதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளோட கீ ஸ்பெஷாலிட்டியை கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதும், ப்ளஸ் இந்த மாதிரி உங்களோட கார்ஸ் வந்து இன் அண்ட் அவுட் வந்து கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு MGS Automotive வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் இன்னோவா கார் வந்து சண்டே வந்து ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்டாண்டர்டாக நின்றுட்டு இருந்தது. ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நமக்கு கால் பண்ணார். அட் த சேம் டைம் வெஹிக்கிள் ஃபஸ்ட்டு வந்து ஆத்தரைஸ்டு சென்டருக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் ஆர் ப்ராப்பரான ஒரு டைம் கமிட்மெண்ட் வந்து கொடுக்காதனால, இன்சூரன்ஸும் வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் இல்லாமல் டோட்டல் லாஸ் வந்து வெஹிக்கிள் எடுத்துக்க சொன்னதுனால ஸோ கிளைண்ட் வந்து MGS Automotive அப்ரோச் பண்ணாங்க. ஸோ MGS Automotiveல அவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து இன்சூரன்ஸ் கிளைமில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து அவரோட வெஹிக்கிள் வந்து டைப் 1லேருந்து டைப் 4 கன்வர்ஷன்ஸுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சர்வீஸ் சென்டர்லேருந்து வெஹிக்கிள் வந்து MGS Automotive வந்து வெஹிக்கிள் வந்து டவிங் வெஹிக்கிளில் லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து கம்ப்ளீட் ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் ஆகட்டும், பாடி ஷாப் ரிலேட்டட் ஆக்சிடென்டல் ரிப்பேர் ஆகட்டும், கம்ப்ளீட் வெஹிக்கிள் பெயிண்டிங் பண்ணி டைப் 4 கன்வர்ஷன்ஸ் பண்ணி ப்ளஸ் அவங்களுக்கான ஆக்சசரிஸ் இது எல்லா ஒர்க்ஸுமே வந்து MGS Automotiveல 8 daysல இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் அண்ட் கிளைம் வந்து எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுக்காக கிளைண்ட்டே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ அவரோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ கிளைண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த 3 டிஸ்ட்ரிக்டோட ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அமேசானோட சேனல் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டெலிவரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட கண்ட்ரோலில் தான் வருது. ரொம்ப ஒரு ஹைலி எஜுகேட்டட் பர்சன் வித் தேர் டீம். ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒர்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து இருக்கும். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் நல்லேந்திரன், நான் ஈரோட்லேருந்து வரேங்க. ஸோ MGS Automotive வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வந்து டைப் 1 கார் வந்து டைப் 4 கன்வர்ஷன்ஸ்க்கு வந்து
எப்படி பண்ணுறாங்கங்கிற ஒரு கம்யூனிகேஷனுக்கு நம்ம ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஃபீட்பேக்காக ஜென்ரலாக வந்து உங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸே வந்து எங்களுக்கு ரொம்ப வெல் அண்ட் குட். ஸோ ரொம்ப உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி ஒர்க்காக பார்க்குறப்ப உங்களோட ஒரு 2 hours அப்பாயின்மெண்ட் கேட்டிங்க. அந்த அப்பாயின்மெண்ட்ஸில் நாங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸ் பார்க்குறப்ப அந்த ஒரு ரெஸ்பான்ஸுங்கிறது ஒரு கஸ்டமர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அந்த கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எவ்வளோ மைன்யூட்டாக வந்து இதை நம்ம பண்ணோம், இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இந்த காஸ்ட்டுக்கு இதை நம்ம பண்ணலாம், இது வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன் வந்து கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்காக வந்து நீங்கள் ஷேர் பண்ணது எங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷனோ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதோ கேட்குறப்ப எல்லாமே வந்து ரொம்ப வெல் அண்ட் குட். அண்ட் தென் கம்யூனிகேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பார்க்குற விஷயம் ஒன்று. ஏன்னா நாங்களும் கஸ்டமர் சர்வீஸில் தான் இருக்கோம், ஒரு டெலிவரி பர்சனில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அது எப்படி நாங்கள் கஸ்டமர் எஜுகேட் பண்ணுறோம், அந்த கஸ்டமருக்கான ஃபீட்பேக் என்ன, அவங்களோட நீட் என்ன, ரிப்பீட்டடாக அதை ஃபாலோ பண்ணுறது. ஒரு இயர்லி பேசிக்ஸ் நம்ம நான் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 6 months பேக் ஒர்க்காக கால் பண்ணேன். அப்போ நீங்கள் அதை மெயின் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்போ நம்ம ஒரு சின்ன இன்சிடென்ட் அப்போ நம்ம ஒரு கால் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இது Type 1 to Type 4 கன்வர்ஷனே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் அந்த 2 hours வந்து நம்ம வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதை பேசுகிறோமோ அது வந்து அந்த ஒரே பாயிண்ட் தான். எனக்கு வந்து Type 4 கன்வர்ஷன் பார்க்குற ஐடியாவே இல்லை. பட் உங்களோட டிஸ்கஷனுக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ப்ளஸ் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனோவா மட்டும் பண்ணல, கம்ப்ளீட்லி எண்ட் டு எண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுட்டேன். ரெண்டாவது நீங்கள் அந்த ரஸ்ட்டு பார்க்குறது, இன்னொன்று உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் நேரில் நிறைய பேர் வரப்போ உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சில ஃபீட்பேக் ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கார் கூட நம்மளால் ஈஸியாக வந்து நம்ம கன்வே பண்ணுறதுக்கு ஒரு அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்பவே ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆக்சிடென்ட் கார் வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம கன்வே பண்ணுறோம், சின்ன சின்ன விஷயத்தை பண்ணுமா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேர் பார்ட்ஸில் போய் பண்ணுறதுன்னு தாண்டி நீங்கள் இங்கே ஜிஎஸ்டி இருக்குங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு தெரியல. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் பெயிண்டிங் பண்ணுவாங்க, இங்கே எல்லாமே வந்து ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நான் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் விசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த காரே வந்து எங்களுக்கு பிராண்ட் நியூ கார் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் நடந்த பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆன டைமில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகலை. அடுத்த ஸ்பாட்லேயே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரெண்டாவது கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், டொயோட்டோ ஷோரூமில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு. பட் எல்லாத்தோட காமன் ஒரே விஷயம் என்னென்னா ஆக்சிடென்ட் கார் போனாவே 3 months ஆகும் மினிமம். நான் சொன்னது 90 daysங்கிறத டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறாங்க. இதை தாண்டி இன்சூரன்ஸ் ப்ராசஸ் வரப்போ கன்வே ஆகிறப்போ அதுக்கே அவங்க ஒரு 1 month எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இங்கே அவ்வளோ ஸ்பீடாக. ஸோ அதுக்கப்புறம் சரி சும்மா கால் பண்ணி பார்க்கலாம், உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் இத்தனையும் நீங்கள் சண்டே லீவில் இருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் என்னோடய ப்ராப்ளத்தில் நான் வந்து டக்குன்னு உங்களை பண்ணணும்னு நாங்கள் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டேன், அப்பயும் நீங்கள் எதுவுமே கூச்சப்படாமல் பேசுனீங்க. மறுபடியும் சரி நீங்கள் வாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டுங்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. நான் எப்படி மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆன கார் இதுக்கப்புறம் நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வேறு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட் தான் எனக்கு இருந்தது. அந்த இடத்துல நாங்கள் இல்லை அப்படி Type 4 கன்வர்ஷன் மாத்திரமா இருந்தாலும் கம்பெனி டொயோட்டோ ஷோரூமில் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோடு தான் நாங்கள் இருந்தோம். பட் இங்கே நீங்கள் அந்த ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு சர்வேர் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் அங்கே தான் பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாது, இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக. பட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் இதே அங்கே ப்ரியராக பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக எனக்கு 3 months ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் டைம் பாலிசி நீங்கள் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஆன் டைம் வந்தது, ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த 8 days நீங்கள் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள் ஆக்சுவலாக. நாங்கள் சொன்னது இது இப்போ ஈவன் தோ எங்களோட மெக்கானிக்ஸ் இப்போ கூட வந்து பார்த்தோம்லாம் எதிரே பார்க்கல, இது உங்கள் காரே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களே அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டு அது பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இதே டெஃபினட்டாக என் சைடில் எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவும் நீங்கள் உங்களோட வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட இதில் அப்டேட் பண்ணுறப்ப நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது புரியும். ஏன்னா எங்களுக்கே தெரியல, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு வீடியோ ஓடுறோம் எங்களுக்கே அது தெரியலிங்கிறப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தாலே ஃபஸ்ட் நம்ம போகிறது வந்து கம்பெனி, ரெண்டாவது இன்சூரன்ஸ், அவங்களுக்கு தான் கால் பண்ணுறோம். அவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஆஸ் அ கஸ்டமர் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே விஷயம் தான், இது ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்கள் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வியூவருக்கு வந்து. ரெண்டாவது ரிப்பீட்டர் நீங்கள் சொன்ன டெலிவரி டைம் அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதில் யாருமே எதிரே பார்த்துருக்க முடியாது. நான் ஆக்சுவலாக என் சைடில் டிலே நான் சொல்ல போனேன், ஆஸ் அ கஸ்டமர் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் 6 days முடிச்சு நான் ஒரு 4 days என்னோட இன்டர்னல் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் நான் இன்னும் 2 days டைம் எடுத்து அதே மாதிரி நீங்கள் பஞ்சுவாலிட்டி வந்து ரொம்ப மைன்யூட்டாக அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஃபாலோ பண்ணி சின்ன ஒர்க்கும் சரி அவ்வளோ எக்ஸாக்டாக வந்து மைன்யூட்டாக வந்து பார்த்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. ஆஸ் அ கஸ்டமர் என்னோடய பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா 10 out of 10 தான் நான் இதுக்கு ஸ்கோர் நான் கொடுக்க முடியும். ரெண்டாவது
ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ ஹைஜீனிக்காக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் மைண்ட் அவுட் பண்ணுறது. ரெண்டாவது நாங்கள் இதுக்கப்புறம் எப்படி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் அந்த லாங் டேர்மாக ஏன்னா ஆல்ரெடி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த இது வந்து. இப்போ நாங்கள் அது கம்ப்ளீட்டே பார்த்து இப்போ நான் ஒரு கஸ்டமராக நான் இங்கே வரேன் அப்படின்னா அந்த கார் வந்து இது என்னோடய காரே இல்லைங்கிற மாதிரி புதுசாக இன்றைக்கி நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் அதோட வேல்யூ வந்து 20 to 32 lakhs இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் வெளியே யார் போய் கேட்டாலும் இப்போ நான் ஒரு இன்னோவா கார் வாங்கியிருக்கேங்கிறது அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக ஒரு பெரிய விஷயமாக அதை நான் பார்க்கறதுக்கும் எங்களுக்கு அது ரொம்ப பெருமை. ரெண்டாவது MGS ஆட்டோமோட்டிவில் இன்னும் நீங்கள் நிறைய பேரை வந்து நாங்களும் வந்து டெஃபினட்டாக ரெஃபர் பண்ணுறோம். உங்களோட ரிப்பீட்டட் ஃபாலோஅப்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு கஸ்டமர்ஸ் வரோம், நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா, வெளியே நம்ம போய் ஒரு வண்டி விட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கால் பண்ணதோடனே நாங்கள் உங்களை எப்படி ஃபாலோ பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்து சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திரப்போ கூட அது ஃபோட்டோவாக வருது. ரெண்டாவது உங்களுக்கு டீம்லேருந்து ஃபாலோப்பும் வந்து கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் நாங்கள் கால் பண்ணுறப்ப நீங்கள் எந்த இதுலேயும் கூச்சப்படாமல் அது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காஸ்ட் நம்ம எதோ சேஞ்ச் பண்ணாலும் ப்ராப்பராக நீங்கள் கேட்டுட்டு பண்ணுறதுங்கிறது அக்னாலஜ் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு எந்த இடத்துலையும் அது பண்ண மாட்டாங்க. முடிச்சுட்டு கடைசியாக பில்லிங் அப்போ வந்து சார் இந்த மாதிரி இந்த காஸ்ட் அதிகமாக இருக்குது, நாங்கள் இதை மாற்றிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் மாற்றுறீங்களா இல்லையா, நம்ம ஒரு ஒயரிங்கே மாற்றுறோம், அந்த கிட்டு வந்து நமக்கு எவ்வளோ காஸ்ட் வருதுங்கிறது திடீர்னு வந்து ஒரு 10,000 பில் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூ கூட இங்கே நான் ஆக்சுவலாக நான் பார்க்கல. ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை எந்த அளவுக்கு அவங்கள வந்து வாங்குறாங்களோ செகண்டரி, பட் கஸ்டமர் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வெளியே போகிற வரையுமே அவங்கள ஒரு கரெக்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி ஹாப்பி. ஸோ இதுதான் நாங்கள் இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் 6 months முன்னாடி பேசினப்பையும் அதே தான் ஒரு ஜஸ்ட் ஒரு என்கொயரியாக கால் பண்ணோம். சார் எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் நேரில் வந்ததுக்கப்புறமும் சேம் அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது எல்லாமே ஒரு ஈக்குவல், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட் வீடியோ வந்து கிளைண்ட் பர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஃப்ரம் த ஆக்சிடென்ட் ஆன மூமெண்ட்லேருந்து வெஹிக்கிள் வந்து இங்கே நாலேஜ் ஷேர் பண்ணதுலேருந்து இன்சூரன்ஸ் கிளைண்ட் சப்போர்ட்லேருந்து கிளைண்ட்டுக்கு வந்து அவரோட ரிப்பேர் ஒர்க் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஒர்க் ஆகட்டும், ஏசி ரிலேட்டட் ஆகட்டும், ப்ளஸ் வந்து கம்ப்ளீட் வெஹிக்கிள் டைப் 4 கன்வெர்ட் பண்ணுறது, பாடி ஷாப் ஒர்க்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் த பெயிண்ட் ஜாப்ஸ் ப்ளஸ் அக்சசரிஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக 8 days வந்து டெலிவரி பண்ணி கொடுத்ததை பற்றி கிளைண்ட்டே வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து தரமாக பில்ட் பண்ணுறதுக்கு MGS ஆட்டோமோட்டிவ் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 175+ இன்னோவாஸ் மட்டுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஒர்க். வாரம் 3 வெஹிக்கிள் வரைக்கும் நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட உங்களோட வெஹிக்கிள் நீங்கள் கொடுக்கும்போது வெஹிக்கிள் வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் குவாலிட்டியில் வந்து நம்மளால் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பர்சனலாக நான் ரிப்ளை கொடுக்குறேன் நான். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வெஹிக்கிள் வந்து என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் அவங்களோட டைம் வந்து மிச்சப்படுத்துவாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு டைமை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஏன்னா இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோட்டல் லாஸ்க்கு போயிடுறாங்க. இல்லை அப்படின்னா சர்வீஸில் இல்லை வெளியில் எங்கேயா கொடுக்குறாங்க. வெஹிக்கிள் வந்து மாதக்கணக்காக வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகாமல் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. MGSல வந்து ஒரு குயிக் டர்ன் அரவுண்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.